அடுத்தபடியாக இந்த திருப்புகழி திருப்பூம்புகழி அப்புறம் புகழி, இப்படி இந்த புகழிக்கு இவ்வளவு பெயர்களை வைத்து திருஞான சம்பந்தர் பாடுகிறார். இந்த ஒரு ஊர் பெயரிலே பல பதியங்களை சுவாமி பாடி மகிழ்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த திரு பூம்புகழி என்று சொல்லக்கூடிய பெயரிலே வைத்துக் கொண்டு திருவேழிமலை பெருமானையும் திருப்புகழி பெருமானையும் இணைத்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடலையும் இந்த சீர்காழி பெருமானுக்கு அவர் விண்ணப்பம் செய்கிறார். இந்த பூம்புகழி என்று சொல்லக்கூடிய இந்த பதியத்திலே இந்த பாடல்களை எல்லாம் பாடக்கூடிய அடியார்களுக்கு இடர் நீங்கி இமையோருடைய உலகத்திலே அவர்கள் என்றும் இன்பத்தோடு வீற்றிருப்பார்கள் என்று திருக்கடைக்காப்பிலே திருஞான சம்பந்த பெருமான் இந்த பதியத்திலே நமக்கு அருளி செய்கிறார். அடுத்தபடியாக ஒரு அற்புதமான பண்ணிலே திருஞான சம்பந்தர் அருளிய பதிகம் செவ்வழி என்று சொல்லக்கூடிய பண்ணிலே அமைந்த பதிகம். இந்த செவ்வழி பண்ணிலே திருநாவுக்கரசரும் சுந்தரரும் இந்த பண்ணிலே பாடவில்லை. திருஞான சம்பந்தர் மட்டுமே இந்த பண்ணிலே வைத்து பாடியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சில பண்கள் எல்லாம் ஞானசம்பந்தர் நமக்கு இறைவனுடைய அருளிலானே கொடுத்த அற்புதமான ஒரு பதிகமாகும். இது கேதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலத்திலேயும் இந்த பண்ணிலே திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருப்பார். அந்த பண்ணிலே அந்த பதிகத்திலே தொண்டர்கள் எல்லாம் இறைவனை எப்படி வழிபாடு செய்கிறார்கள், அவர்கள் எல்லாம் அந்த ஐம்பொறிகளையும் அடக்கி இறைவனுடைய திருவடிக்கு வண்டுகள் போய்த்த அந்த மலர்களை எல்லாம் அர்ச்சனை செய்து இறைவனுடைய அருளை பெறுகிறார்கள் என்று அந்த கேதார தலத்தினுடைய பதியத்திலே மிக அற்புதமாக விண்ணப்பம் செய்கிறார். அதே போலதான் இந்த இதிலேயும் இந்த அடியார்கள் செய்யக்கூடிய இந்த அற்புதத்தை எல்லாம் பட்டியல் போட்டு இந்த பதியத்திலே நமக்கு சொல்லுகிறார். இப்போது நாம் அதை விண்ணப்பம் செய்வோம்.